Hi friends, Assalamu alaikum. Welcome back to my channel. இது நம்மளோட 24th கிளாஸ். இந்த கிளாஸில் வந்து பேட்டர்ன் ஸ்டிச் டைப் 2 எப்படி போடணும்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டைப் 1 எப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க மேலே ஐக்கான் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டைப் 2 வந்து டைப் 1 பேஸ் பண்ணி தான் போட போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு மேங்கோ ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஷேப்பில் எப்படி நம்ம பேட்டர்ன் ஸ்டிச் டைப் 2 யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கும் நம்ம பேட்டர்ன் டைப் 1ல் வந்து எப்படி சென்டரில் லைன் ட்ரா பண்ணோமோ அதுக்கும் இதே மாதிரி ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வந்து நம்ம லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த ஷேப்ஸ் வரைஞ்சாலும் சரி அதில் இந்த மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு சுற்றி அதுக்கு ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி சுற்றி செயின் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. எந்த ஷேப்ஸ் போட்டாலும் சரி ஃபஸ்ட் அதுக்கு வந்து சுற்றி செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு தான் நம்ம இந்த பேட்டர்ன் ஸ்டிச் வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஆல்ரெடி டைப் 1லேயும் இந்த மாதிரி சுற்றி செயின் ஸ்டிச் கொடுத்துருப்போம். ஸோ அதே மெத்தட் தான். நம்ம ட்ரா பண்ணியிருக்க ஷேப்ஸ்லேயே கரெக்டாக செயின் ஸ்டிச் கொடுங்க. கொடுத்து இப்போ நோட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த லைன்ஸ்லேயும் நம்ம வந்து செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். டைப் 1ல் வந்து நம்ம லைன்ஸில் செயின் ஸ்டிச் கொடுக்க மாட்டோம். பட் டைப் 2ல் வந்து நம்ம லைன் அந்த ட்ரா பண்ணியிருக்க லைன்ஸில் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அங்கே எண்ட் நாட் போட்டுக்கலாம். ஒவ்வொரு லைன்ஸ்க்கும் நம்ம எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு தான் நெக்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல வந்து எண்ட் நாட் போடும்போது நம்ம சுற்றி போட்டிருக்க செயின் ஸ்டிச்க்குள்ளே எண்ட் நாட் போட்டுக்கோங்க. அகைன் திரும்ப இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம செயின் ஸ்டிச் போட்டிருக்கிறதுக்கு சென்டரில் இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதுவே செயின் ஸ்டிச் விட்டு வெளியவோ இல்லை உள்ளே வச்சு ஸ்டார்ட் பண்ணோன்னா அதில் வந்து கேப் வரும், அன்ஈவனாக இருக்கும், ஃபினிஷ் ஆன மாதிரி இருக்காது. அதேமாதிரி நம்ம எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணும்போதுமே அந்த செயின் ஸ்டிச்க்குள்ளே தான் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். ஸோ இந்த மெத்தடில் எல்லா லைன்ஸுமே நம்ம செயின் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு லைன்லையுமே எண்ட் நாட் போட்டு போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா லைன்ஸ்க்குமே நம்ம வந்து செயின் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறேன் நான், உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி. இப்போ இந்த க்ரீன் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம எப்பவும் போல் இந்த இடத்துல வந்து ஒரு செயின் ஸ்டிச் மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொடுத்துக்கலாம். ஸோ அது வந்து நம்ம போட்டிருக்க செயின் அந்த எல்லோ கலர் செயின் ஸ்டிச்சு கீழே ஒரு செயின் கொடுத்துட்டு அப்புறம் அகெயின் மேலே பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு இழுக்கிற மாதிரி இழுத்து அதையும் லாக் பண்ணிடுவோம். அகெயின் நம்ம பேட்டர்ன் 1ல் வந்து இங்கே ஒரு செயின் கொடுப்போம். பட் இதில் வந்து அகெயின் அப்படியே டைரெக்டாக மேலே ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு எடுக்கிற மாதிரி எடுக்கணும். எக்ஸ்ட்ராவாக கொடுக்குற ஒரு செயின் ஸ்டிச்சை வந்து இந்த பேட்டர்ன் 2ல் நம்ம டைப் 2ல் கொடுக்க மாட்டோம். டைப் 1ல் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு செயின் ஸ்டிச் கொடுப்போம். அதே மாதிரி அதை ஒவ்வொரு லைனையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் இதில் அப்படி கண்டினியூஸாக நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த இடத்துலையுமே நம்ம லைனுக்கு மேலே அங்கேருந்து கீழே எழுத்து ஒரு லாக் ஸ்டிச், அகெயின் ஒரு சின்ன செயின் ஸ்டிச் கொடுக்காம மேலே இருக்கிற லைன் மேலே இருந்து ஒரு செயின் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு கீழே இழுத்துட்டு அங்கே லாக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நம்ம அங்கே ஒரு சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அப்புறம் மேலேருந்து எடுப்போம். ஏன்னா இதில் வந்து எந்த ஒரு செயின் ஸ்டிச் கொடுக்க வேண்டாம், டைரெக்டாக மேலே போய் எடுத்துக்கலாம். அதே மாதிரி அதில் வந்து டைப் 1ல் வந்து நம்ம எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் டைப் 2ல் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். ஸோ நான் போடுறத நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு கிளியராக புரியும். ஃபஸ்ட்டு டைப் 1 நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு டைப் 2வும் ஈஸியாக புரிஞ்சுக்கும். அதில் இதில் இருக்கிற 2 டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. செயின் ஸ்டிச் போடாமல் டைரெக்டாக மேலேருந்து எடுக்கிறது ஒரு டைப், ஒரு டிஃப்ரெண்ட். இன்னொன்று வந்து என்னென்னா அப்படி கண்டினியூ பண்ணுறோம். நீங்கள் கொடுக்குற லாக் ஸ்டிச்லாம் வந்து அந்த எல்லோ கலர் செயின் ஸ்டிச்சு கீழே தான் நம்ம லாக் ஸ்டிச் கொடுக்குறோம்.
மேலேருந்து எடுக்கும்போது எல்லோ கலர் லைனுக்கு மேலேருந்து எடுக்கிறோம். அந்த 2 லைன்ஸுக்கும் சென்டரில் இருந்து நம்ம டைப் 1ல் எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி தான் பட்டர்நூல் ஸ்டிச் எடுக்கிறோம். ஸோ அது எல்லாமே சேம் மெத்தட் தான். ஸோ உங்களுக்கு எவ்வளோ கேப் இருக்குங்கிறத பார்த்துட்டு அப்படியே நெக்ஸ்ட் லைன் அப்படி கண்டினியூ பண்ணுங்கள். லாக் ஸ்டிச் போட்டுட்டு அகெயின் திரும்ப மேலே சென்டர்லேருந்து எடுத்து அதுக்கு ஒரு லாக் ஸ்டிச், அகெயின் செயின் ஸ்டிச் போடாமல் மேலேருந்து எடுத்து ஒரு லாக் ஸ்டிச். ஸோ இதே மெத்தடில் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நம்ம மேங்கோ ஸ்டிச்சுங்கிறதுனா நம்மளுக்கு நல்ல ஸ்லாண்டிங் ஷேப்பில் கிடைக்கும். நீங்கள் என்ன ஷேப்ஸ் ட்ரா பண்ணியிருந்தாலும் ஈக்குவலாக இந்த மாதிரி லைன்ஸ் உள்ள ட்ரா பண்ணிவிட்டு அதில் அப்படி கண்டினியூ பண்ணுங்கள். டைப் 2 ஸ்டிச்சுக்கான ப்ராக்டிஸ் ஒர்க்கை வந்து கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்க கொடுத்துருக்க ப்ராக்டிஸ் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் ப்ராக்டிஸ் ஒர்க்கை பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. யூடியூப்பில் நம்ம சேனலை பார்த்து ஆரி கற்றுக்குறீங்கன்னா நீங்களும் நான் கொடுத்துருக்க ப்ராக்டிஸ் ஒர்க்கெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்டில் கேளுங்கள். இப்போ இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். கீழே ஷேப் வந்து மேலே விட கீழே ஷேப் வந்து சின்னதாக ஆகிறதுனால நம்மளுக்கு லைன்ஸ் வந்து அப்படியே கிட்ட நெருக்கி நெருக்கி வர மாதிரி வரும். ஸோ நம்ம வரைஞ்சிருக்க ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு அந்த பாக்ஸஸ் கிடைக்கும். இதை நோட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்னும் இதை வந்து நான் ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காண்டி சுற்றி நான் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன் க்ரீன் கலர் யூஸ் பண்ணி. இதில் வந்து நான் ஓவர்லேப் செயின் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி போடுறேன். ஆல்ரெடி ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு மேலே இன்னொரு செயின் ஸ்டிச் போட்டிருப்போம். இதுலேயும் ஒரு கிளாஸில் ஓவர்லேப் செயின் ஸ்டிச் எப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ பார்க்காது அது எப்படின்னு தெரியலன்னா மேலே ஐக்கான் கொடுத்துருக்கேன், அந்த கிளாஸை செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்டார்ட் பண்ண இடத்துல ஃபினிஷ் பண்ணி நோட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான். இதுதான் பேட்டர்ன் ஸ்டிச்சு டைப் 2. இந்த மெத்தடையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹேண்ட் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.